சிவகங்கை இளைஞர் ஆகாஷ் மரண வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் தப்பியோட்டமா என்று சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கில் சஸ்பெண்ட் ஆன காவலர்களில் ஒருவர் வெளிநாடு தப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பதாகவும் ஹென்றி திபேன் காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகங்கை எஸ்பியிடம் கடிதம் மூலம் சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஹென்றி திபேன் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஹென்றி திபேன். தற்போது இந்த விஷயத்துல நீங்கள் எழுப்பும் சந்தேகம் என்ன? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது 6 காவல்துறை அதிகாரிகள், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டிஐஜி ராம்நாடு. அவர்கள் 6 பேரும் இந்த வழக்கில் தான் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. நேற்றைய தினம் எனக்கு குடும்பத்திலிருந்து வந்த தகவல் என்னவென்றால், அதில் சிலர் வெளியே தப்பித்து சென்றிருக்கிறார்கள், சிவகங்கையை விட்டு வெளியே தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்று தகவல் வந்தது. எனக்கு வந்த தகவலை உடனடியாக பொறுப்புடன் அவருடைய வழக்கறிஞர் என்ற முறையில் சிவகங்கை எஸ்பி மதிப்புக்குரிய திரு சிவபிரசாத் அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு சென்றேன். அவர் எனக்கு உடனடியாக பதில் போட்டு, ஆபீசர்ஸ் அனைவரும் சிபிசிஐடி என்கொயரியை தான் விசாரணையில் ஈடுபடுகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்கள் அப்ஸ்கான் பண்ணல, அவங்க இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்றாங்க என்றுதான் அவர் தகவல் தெரிவிக்கிறார். இன்று அவர்கள் அனைவருக்கும் சமன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் ஆஜராயிருக்கிறார்களா இல்லையா என்பது சிபிசிஐடி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க சிபிசிஐடியோட விசாரணை வளையத்துக்குள்ள இல்லையா? விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒன்ஸ் சிபிசிஐடி விசாரணைக்கு போச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க கருத்து சொல்றது சரியா இருக்காது. எங்களுக்கு அவர் ஊர்ல இல்லை என்ற தகவல் வந்த உடனே நான் அதை அது பொறுப்பாக இருக்கக்கூடிய எஸ்பியோடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். எஸ்பி அவங்க இங்கதான் இருக்காங்க, சிபிசிஐடி என்கொயரியில அட்டென்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சமன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவங்க சிபிசிஐடிக்கு வந்திருக்காங்களா இல்லையான்றது மற்றவர்கள் பொதுமக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்குல விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரியான முறையில போயிட்டு இருக்கா? உங்களோட பார்வை என்ன? அதாவது இந்த நேரத்துல விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட் சொல்றது சரியா இருக்காது. இப்ப அவங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணையை முறையாக அவர்கள் கொண்டு செல்வார்கள். அவர்கள் தாமதப்படுத்தவில்லை என்பது எனக்கு நல்ல தெரிகிறது. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஹென்றி திபேன். சிவகங்கை இளைஞர் ஆகாஷ் மரண வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் தப்பியோட்டம் என்று சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன் சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருந்தார். அவர்கள் சிபிஐ விசாரணையில் தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதிலளித்திருப்பதாக நம்முடைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். தகராறு வழக்கில் கைதாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கையில் ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்தார். அவர் காவல்துறையின் கஸ்டடியில் இருக்கும்போது உயிரிழந்தது மிக பெரும் சர்ச்சையானது. இதனையடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடியின் வசம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது.